வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம் ஹலோ தோலா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜேர்னலிஸ்ட் கரிகாலன். அவரை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரை ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு பிரஸ் கிளப்ல இருந்து அடாவடி நடவடிக்கையா நீக்கி இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ தோலா நேயர்களுக்கு வணக்கம். உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற என்னோட இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. நம்ம வீடியோஸ்ல தேங்க்ஸ் பட்டன் எனேபிள் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் பட்டன் அல்லது QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள். சுப்பையா ஒரு வழக்கறிஞர் கூட்டிட்டு வராரு. அந்த வழக்கறிஞர் பார்த்தோன்னா டிவிகே வழக்குக்கு ஆஜரான ஒரு வழக்கறிஞர். அந்த இடத்துல நம்ம கரிகாலன் இருக்காரு. நம்ம கரிகாலனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். யாருக்குமே அஞ்ச மாட்டாரு. எதுவா இருந்தாலும் ஓப்பனா கேட்டுருவாரு, டைரக்டாவே கேட்டுருவாரு. அங்க இருக்கிற நிறைய பத்திரிகையாளர் அந்த வழக்கறிஞர் கிட்ட ஏகப்பட்ட கேள்வி வச்சாங்க. ஆனா நம்ம கரிகாலன் அப்படி இல்லை, டைரக்டாவே கேட்டாரு. நீங்க ஒரு பிஜேபி ஆளாச்சு, நீங்க எப்படி டிவிக்கே வழக்கு ஒரு வழக்கறிஞர் ஆஜராக முடியும் அப்படின்ற மாதிரி டைரக்டா கேட்டிருக்காரு. அது கேட்ட உடனே நம்ம சுப்பையாக்கு கோவம் வந்துச்சு. சுப்பையாக்கு ஏன் கோவம் வருது? நியாயமான கேள்வி தானே கேட்டாரு. ஏன்னா அவரு கூட்டிட்டு வந்த ஆள் இல்ல. சரி, அவரு கோவம் வந்து அது எப்படி நீ இப்படிலாம் கேள்வி கேட்ப, ஐடி கார்டை காட்டு, நீ ஜேர்னலிஸ்டா, நீ டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தரக்குறெல்லாம் பேசியிருக்கு. அது ஒரு அவமதிக்கிற மாதிரி ஒரு செயல் தானே. ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்ம கரிகாலன்னா யாரோ ஒரு மூல முடுக்குல இருந்து ஒரு நம்பரா, அவர் எவ்வளவு ஒரு ஃபேமஸான ஆளு, அப்படி ஒரு பத்திரிகையாளர் வரும்போது ஐடி கார்டை காட்டு நீ கேட்கறது ரொம்பவே ஒரு அவமதிக்கிற மாதிரி ஒரு செயல் தான். இதுலயும் பார்த்தோம்னா நீ ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கேட்டுட்ட, வரம்பு மீறி ஒரு கொஸ்டினை கேட்டேன்னு சொன்னா அந்த இடத்துல நீ ஸ்டாப் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அங்க ஒரு என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்னா டிவிகே ரோட் ஷோவோட அந்த வழிகாட்டுதல் அதை பத்தின டாபிக்ல தான் கேள்விகள் வைக்கப்பட்டு இருக்கு. சோ இவரும் அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வகுத்து கொடுத்த வழிகாட்டுதெல்லாம் உங்க தலைவர்கள் பின்பற்றுறாங்களா? சோ அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் அவர் கேட்கிறாரு. கேட்கும் போதே அந்த இடத்துல கரிகாலனை ஸ்டாப் பண்றாங்க. நீ பேசக்கூடாது, நீ எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போயிருக்கு. இது ஒரு படி எக்ஸ்ட்ரா மேல போயிட்டு பத்திரிகையாளர் சங்கத்துல இருந்து உடனடியா கரிகாலனை நீக்கி இருக்காங்க. பத்திரிகையாளர் சங்கத்தோட அமைப்பின் விதி 18 படி, அமைப்பு விதியிலேயே அது இருக்கு. ஒரு உறுப்பினரை நீங்க சங்கத்துல இருந்து நீக்கணும்னா 14 நாள் முன்னாடியே அவருக்கு ஒரு நோட்டீஸ் நீங்க கொடுக்கணும். அது ஒரு தீர்மானம் எடுக்கணும். எடுத்துட்டு அவரை 14 நாள் அவர் ஆஜராக்கி விடணும். விட்டு அவரோட கருத்து என்ன, நீங்க நீக்கிறீங்கன்னா இதோட காரணம் சொல்லிட்டு கருத்து முன்வைக்கிறதுக்கான நேர அவகாசம் அவர் கொடுக்கணும். எதுவுமே இல்லாம ஒரு பொதுக்குழு கூட்டத்துல ஒரு தீர்மானமே இல்லாம ஒரு உறுப்பினரை எப்படி நீக்க முடியும் அப்படின்னு ஒரு விதியே கிடையாது. முதல்ல அப்படியே நீக்கணும் கூட இந்த பிரைமரி ஜேர்னலிஸ்ட் அவங்களோட ஆலோசனை நடக்கணும். அதுவும் நடக்கல. அப்படி இல்லைன்னா இன்னொரு ரூல் இருக்கு. அதாவது ஜேர்னலிஸ்ட் கிளப் படி ஒரு ரூல் இருக்கு. மொத்தம் 2400 பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அதுல 3ல ஒரு பங்கு. இப்போ 2400 பேர்னா கால்குலேட் பண்ணி பாருங்க. 3ல ஒரு பங்குன்னா 800 பேர். 800 பேரை முன்னிலை வச்சு அவரை கிளப்ல நீக்க போறேன் அப்படின்னா அந்த 800 பேர்கிட்டையும் தீர்மானம் வாங்கிட்டு அவங்க 800 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். சிம்பிளா புரிய மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஏரியால தண்ணி வரல அப்படின்னா அந்த ஏரியால யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கிட்டையுமே அந்த மனுவை நம்ம எழுதி அது கீழே எல்லாருக்கிட்டையும் நம்ம சைன் வாங்குவோம். அப்பதான் அது அப்ரூவல் ஆகும். அதாவது அது ப்ரூஃப். அதே மாதிரி தான் இதுவும் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான ஸ்டெப்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதே அந்த விதிப்படி தான் இதுவும் இருக்கு. ஆனா இதுவும் பண்ணல. இவங்ககிட்ட கையெழுத்தும் வாங்கல, பர்மிஷனும் வாங்கல. ஆனா எந்த வகையில நீக்கிருக்கான்னு தெரியல. முதல்ல இந்த ஜேர்னலிஸ்ட் கிளப் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். புஷ்பான்னு ஒரு மூவி வந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அதுல பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் தான் ஹீரோ. அவர்கிட்ட ஒரு சில ரூல்ஸ் வைப்பாங்க. ஏன்பா நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, இது சிண்டிகேட்டுக்கு எதிரானதுப்பா. அந்த சிண்டிகேட் அப்படின்னு என்னதுன்னா, அவங்க பண்றாங்கள ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்ட்ல ஒரு சில மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அதை லீட் பண்ண ஒரு லீடர் இருப்பாங்க. அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ளே அந்த குரூப்புக்குள்ளேயே செலக்ட் பண்ணிப்பாங்க. இவங்க தான் லீட் பண்ண போறாங்க, இவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னு. அதாவது அவங்களுக்குள்ளேயே இருப்பாங்க. பத்தியா அந்த கேங்கோட பேர் சிண்டிகேட் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுக்குன்னு ஒரு கிளப், ஜேர்னலிஸ்ட்னு ஒரு கிளப் இருக்கு. இந்த ஜேர்னலிஸ்ட் கிளப்ல கூட ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ற விதிப்படி தான் இது எல்லாமே இருக்கு. இது படி இல்லாம எதுவுமே பண்ணல. இதுலயுமே பாத்தீங்கன்னா தலைக்குறவா பேசுற மாதிரி நீ ஒரு யூடியூபரு, நீ டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்ல மாதிரி பேசுறீங்க. டிஜிட்டல்னா என்னங்க? டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்னா அப்படின்னா அவ்வளோ தலைக்குறைவா? இந்த டிஜிட்டல்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஸ்கூல் காலேஜ்ல நம்ம டைரக்டா போவோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருந்து படிக்க ஆரம்பிச்சோம். அதாவது ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் டிஜிட்டல். அதாவது மக்களுக்கு போக வேண்டிய செய்தியை இந்த டிவி, அதுக்கப்புறம் இந்த யூடியூப், இந்த மாதிரி சோசியல் மீடியா இதெல்லாம் கூட பாரு. இதுதான் டிஜிட்டல். அவ்வளோதான் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட். இதுல அந்த விதம் தான் மாறுது. ஜேர்னலிஸ்ட் அப்படின்றது அந்த ஒரு விஷயம் தான் மாறாது. அந்த ஜேர்னலிஸ்ட் சும்மா ஒன்றும் இல்லை. என்ன நடக்குது, ஏது நடக்குது, எல்லா ப்ரூஃப் எவிடன்ஸ்ல கலெக்ட் பண்ணி மக்களுக்கு நேரடியாக வெளிப்படையாக கொண்டு போறாங்க. அது பேர் தான் ஜேர்னலிஸ்ட். நீ சொல்றதுல பார்த்தோம்னா பத்திரிகையாளர்களை விட இந்த டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்லாம் ரொம்ப தரம் குறைந்தவங்க, இவங்க தான் மேலே இவங்க தான் கீழேன்ற மாதிரிலாம் கிடையாது. ரெண்டும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் நீ சொன்னது. அமைப்பினோட விதியை மீறி தான் இது நடந்திருக்கு. அதுல அந்த வழக்கறிஞரை பத்தி கேள்வி கேட்டார்ல, அவர் பேர் GS மணி. அவரை பார்த்தா பக்கா பிஜேபி தெரிஞ்சு போச்சு.
முன்மொழி கொள்கை வேணும்னு போராடின ஒரு வழக்கறிஞர். இப்படி ஒரு கேள்வி கேட்டாலே நான் முடக்கப்படுவேன். மொத்தமாவே பிரிக்கிறாங்க. இவர் ஜேர்னலிஸ்ட், இவங்க வந்து ஒரு டிஜிட்டல், நீ ஒரு யூடியூபர் அப்படின்ற முழக்கம் வந்து அவங்க ஃபுல்லாவே வந்து முழக்கப்பட்டிருக்கு. நீ ஒரு யூடியூபர், அந்த வார்த்தை தான் அந்த குழுல அடிக்கடி வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. யூடியூபர், நீ ஒரு யூடியூபர். யூடியூபர்னா அவ்வளவு தரக்குறைவான ஒரு விஷயமா வந்து அவங்க அப்படி காமிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, அந்த குழுக்கே வந்து ஜேர்னலிஸ்டுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நலிவடைஞ்ச ஜேர்னலிஸ்ட், வறுமையில இருக்க ஜேர்னலிஸ்டுக்கு வந்து அரசாங்கம் ஒரு ஸ்கீம் ஒதுக்கி இருக்கு. எப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், நீங்க அதுக்கு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா ஃப்ரீயா கிடையாது, குறைந்த வாடகையில உங்களுக்கு வீடு அரேஞ்ச் பண்ணி தர மாதிரி வாடகை வீடு மாதிரி கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இருக்கு. அங்க ஒரு 11 பேருக்கு அதை அப்ளை பண்ணி எலிஜிபிள் ஆகி அது விஷயம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இந்த கூட்டத்துல கொண்டு வராங்க. 11 பேரை யாருன்னு பார்த்தோன்னா மாற்று ஊடகவியலாளர் சங்கத்துல இருக்கிற ஒரு மெம்பர்ஸ், இங்கேயும் இது பத்திரிகை சங்கத்துல இருக்காங்க. இது எப்படி கொண்டு வராங்கன்னா, இங்க இருக்கிற ஆசிஃப் தான் வந்து அந்த 11 பேருக்கும் வந்து இந்த பத்திரிகை சங்கத்து பேரை வச்சு அந்த 11 பேருக்கு வந்து இவங்க வீடு வாங்கி கொடுத்துறாரு அப்படின்னு ஒரு பொய்யான பொருளைய வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. சரி, யாரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா சபீர். சபீர்னா இந்த கூட்டத்துக்கு போய் கலவரம் பண்ணாங்களே ஒரு 40 பேரை கூட்டிட்டு போய், இந்த 40 பேருமே வந்து குடிபோதையில இருந்திருக்காங்க, மது அருந்திருக்காங்க. அவங்க தான் இவ்வளவு கரெக்டா பண்ணியிருக்காங்க. அந்த சபீர் தான் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை வந்து போட்டு விடுறாரு குரூப்ல, இந்த மாதிரி ஆசிஃப் இந்த மாதிரி வேலைகளை வந்து செஞ்சிருக்காங்க, மாற்று ஊடக சங்கத்தை வந்து நம்ம சங்கத்து பேரை வச்சு இவங்க வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தகவல். அது என்ன பார்த்தோம்னா எலிஜிபிளா இருக்க யார் வேணா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 11 பேர்லயும் வந்து ஜெயா டிவி நியூஸ்ல வேலை செய்யற ஒரு நபரோட உட்பட எல்லாருமே உள்ள இருக்காங்க. ஜெயா டிவில இருக்க நபருக்குமே வந்து அது வந்திருக்கு. ஸோ இதை வந்து அவங்க ப்ரூஃபோட உடைச்சிட்டாங்க. ஓகே, இது வந்து எலிஜிபிளா இருக்கவங்க யார் வேணா அப்ளை பண்ணலாம், உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு சொன்னதும் உடனே இப்படி கரிகாலன் மேல ஸ்கிப் ஆகுறது. இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் கேட்கலாம், உங்களுக்கு எப்படி தெரியும், அங்க இதுதான் நடந்துச்சு, உங்களுக்கு எப்படி, அவங்க எல்லாம் குடிச்சிட்டு வந்தாங்க சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த டவுட் கூட வரலாம், நியாயமான டவுட் தான். ஆனா இது வந்து நாங்க சொல்லங்க, நாங்க அந்த இடத்துல சம்பவ இடத்துல நாங்க இல்லதான். ஆனா அந்த சம்பவத்துல இருந்த ஜேர்னலிஸ்ட் இந்திரகுமார் வந்து இந்த விஷயத்த வந்து அவரோட சேனல்ல வந்து பேசியிருக்காரு. அதுவும் இந்திரகுமார் பார்த்தனா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மைக்க பேச விடலையாம். அந்த 40 பேருக்கோட கும்பல் வந்து சமீர் தலைமையில வந்தவங்க ஃபுல்லா அராஜகம் தானே, அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ண முடியல. இந்திரகுமார் என்ன பண்றாரு, அவங்க யூடியூபர் கத்தோ ஏஞ்சி கேட்கிறாரு, யார் யூடியூபர் சொல்றதுக்குள்ள ஒரு 50 பேர் வந்து அவரை தாக்க வராங்களாம். அவரை வந்து பேசவே விடலையா. அவர் எது பேசினாலும் ஒரு 50 பேர் தாக்க வராங்கன்னா அந்த இடத்துல வந்து அவ்வளவு அராஜக விஷயம் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. ஆமா, கண்டிப்பா நம்ம கரிகாலனுக்கு நடந்தது பெரிய அநீதி தான். ஆனா இதையும் தாண்டி கண்டிப்பா அவர் வந்துருவாரு. ஏன்னா வந்து அவர் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா நிறைய பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்தவர் தான் நம்ம கரிகாலன். இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சனாதனத்தை வந்து வலுவா இருக்கிற ஒரு ஆளு, எப்பவுமே வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஆள் தான் வந்து கரிகாலன். சோ அவரை வந்து நம்ம எப்படின்னா ஒடுக்கிடணும். இதுக்கு பின்னாடி அந்த சேனல் பின்னாடி யார் இருக்கா நம்மளுக்கு தெரியும். இவர் எப்படின்னா ஒடுக்கிட்டா வெளியே வர மாட்டாங்கன்னு அப்படிலாம் நீ சொன்ன மாதிரி கிடையாது. கரிகாலனுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா மீண்டும் வெளியே வந்துருவாங்க. நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளர் எல்லாருமே சேர்ந்து கரிகாலனுக்கு நிக்க வேண்டிய கடமை வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்த இடத்துல அவங்க வந்து நீ ஒரு யூடியூபர் சொல்றாங்க, யூடியூபர் நாங்க அவ்வளோ ஒரு ஜேர்னலிஸ்ட் நாங்க, நம்ம கரிகாலன் எதுக்கு எதிர்க்கிறாங்கன்னா உள்ளபடி வந்து நம்ம மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருவாரு. அது வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. இப்ப நார்மலா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சேட்டலைட் சேனல் இருக்குன்னு வைங்களேன், அந்த சேட்டலைட் சேனல் கூட ஒவ்வொரு கட்சிக்குன்னு தனிப்பட்ட சேட்டலைட் சேனல் இருக்குங்க. அந்த செய்தியில பாத்தீங்கன்னா அவங்கள ஹைலைட் பண்ண மாதிரி தான் பேசுவாங்க. அவங்க கொள்கைக்கு எதிரானவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தலைக்குறவா தான் பேசுவாங்க. இது வந்து சேட்டலைட் சேனல். ஆனா அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் வந்து நீ ஒரு யூடியூபரு, நீ ஒரு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட், அதுவும் ஒரு விதம் டிஜிட்டல் தான். அந்த சேட்டலைட்டும் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அதுதான் ஒரு டிஜிட்டல் தான். ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து இப்போ யூடியூப் சேனல் பேசுறவர் தான் நம்ம கரிகாலன். இந்த கரிகாலன் வந்து இப்போ அவங்கள மாரிலாம் இல்லைங்க, நம்ம மக்கள்ல ஒருத்தராக நின்று இவங்களுக்கு நம்ம மக்களுக்கு வந்து எப்படி இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பேசுவாரு. நம்ம ஹலோ தோழா சேனல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல நம்ம பேசிட்டு இருப்போம். அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தோம்னா அரசியல் பேசுற வயசாப்பா உங்களுக்கு அப்படின்னு, அதாவது ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க, இவங்க தான் பேசணும், இப்படிதான் பேசணும் அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க. இப்ப நாங்க வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிக்க வரல. ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச தகவலை மக்கள் ஆகணும் உங்களுக்கு வந்து நாங்க ஷேர் பண்ண நினைக்கிறோம், உங்களுக்கு தெரிய வைக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு நாங்க ஜேர்னலிஸ்ட் ஆயிட முடியாது. ஆனா இப்படி ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, இவங்களே வந்து நீங்க ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலைக்குமே பேசுறாங்க. அது வந்து தவறான செயலதான் வந்து இங்க நம்ம பார்க்கணும். ஆமா, பார்ப்பனிய கும்பலுக்கு விலை போகாத ஒரு ஆள் தான் கரிகாலன். சோ அதுதான் இங்க அவங்களுக்கு பிரச்சனை. எப்படியாவது இவன் வந்து வெளியே வந்துடும், எங்க பவரை காட்டணுன்ற மாதிரிதான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை குறித்து உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.